ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 10% மக்கள் வந்து குண்டு குளிப்பு எலக்ட்ரிசிட்டி போடாத அளவுக்கு கூட காசு இல்லாமல் இருக்காங்க. இதுக்காக ஒரு சூப்பரான ஐடியா இருக்குங்க. காலையில் நேரத்தில் மட்டும் வெளிச்சு வர மாதிரி இந்த ஐடியாவை பார்த்தீங்கன்னா ஒரு இங்கிலீஷ்காரர் கண்டுபிடிச்சதா. பட் ஆனால் அந்த இங்கிலீஷ்கார ஊர்லேயே இதை வந்து யூஸ் பண்ண காணும். பங்களாதேஷ்ல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எல்லா இடத்துலையும் யூஸ் பண்றாங்க. பட் இந்தியாவில் வந்து இந்த ஐடியா இருக்குன்னு தான் சொல்றாங்க. பட் இந்த ஐடியாவை யூஸே பண்ணல. சோ இந்த ஐடியா என்னன்னு பார்க்கலாம். சேனலுக்கு நீங்க புதிய நம்பரா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கும். வெல்கம் டு தி ஃபீல்ட். There's not a single day that passes without you on my mind. Not even 1 minute can end up before you come around. I yearn for the days when I see your face here before me. I long for the times you held me in your arms. Whoa. How I wish that you were here to give me everything. தண்ணியை பார்த்தீங்கன்னா லைட்டை சூப்பராக ஸ்கேட்டர் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ப்ளீச் போட்டிங்கன்னா நல்லாவே ஸ்கேட்டர் ஆகும். பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கீழே வந்து அடியில் போகிற மாதிரி இருக்கும். அதாவது அந்த ப்ளீச் போடுற எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழே பாட்டிலோட அடியில் வந்து கீழே வந்து தங்கியிருக்கும். அந்த தூளெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னொரு வாட்டி வந்து ரீஃப்ரெஷ் பண்ணணும். அதாவது வந்து வடிகட்டணும். இது மாதிரி வடிகட்டிங்கன்னா நீங்கள் சூப்பராக வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அதாவது ஸ்கேட்டர் சூப்பராக ஆகுங்க. என்னடா இவன் வந்து பாத்தீங்கன்னா லைட்ல வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கறான், அதாவது ஃபிளாஷ் லைட்ல வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கறான்னு நினைக்காதீங்க. அப்படியே கண்டினியூவா பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். ஸோ நாங்க பாத்தீங்கன்னா அந்த வீடியோல வந்து கை கட்டிருப்போம். எதுக்கு கை கட்டினேன்னு பாத்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் பெரிய பாட்டில எடுத்துக்கோங்க. அடுத்தது அதுல டிசைன் இல்லாம பாத்துக்கோங்க. அதாவது இந்த போகாட்டா பாட்டில் அந்த மாதிரி பாட்டில்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஃபேண்டா பாட்டில், அந்த டிசைன்ஸே இல்லாத பாட்டில எடுத்துக்கோங்க. பெருசாவும் எடுத்துக்கணும். ஏன்னா இந்த 2 காரணம் தான் பாத்தீங்கன்னா இன்னும் நல்லா வந்து பிரைட்னஸ் கூடும். ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா நான் வந்து அட்டையில் அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே வந்து சன்லைட்ல காட்டுறேன். சன்லைட்ல வந்து ரொம்ப பவர்லெஸ்ஸாக இருந்தது. அதாவது ரொம்பவே டிம்மா இருந்தது. இந்த வாட்டி மழை சீசன் சொல்லிட்டு ரொம்பவே டிம்மா இருந்ததுனால சுத்தமாக எனக்கு வந்து காட்ட முடியல. ஸோ எப்போ வந்து ரொம்ப பிரைட்டா இருக்கோ இதோட ஃபிளாஷ் லைட் மாதிரி அப்படியே அந்த அதாவது வந்து டியூப் லைட் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே பிரைட்டா ஆகும். இதான் நிஜம். மறக்காம சொல்றேன், திரும்பி சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கும். அது வரைக்கும் bye.